ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் லுக் ஜிஎல்ஆர். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தோம். அதாவது இந்தியன் ரயில்வே கொடுத்திருந்த நோட்டிபிகேஷன் ஏஎல்பி பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். அந்த ஏஎல்பி இந்த மாசம் பிப்ரவரி 19 2024 உங்களுக்கு லாஸ்ட் டேட்ன்றது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ரிமைண்ட் பண்ணுங்க. தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்தது இந்தியன் ரயில்வேல இருந்து சதர்ன் ரயில்வே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சதர்ன் ரயில்வே அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, சேலம், திருவனந்தபுரம், பாலக்காடு இந்த 6 டிவிஷனும் சேர்ந்ததுதான் சதர்ன் ரயில்வே. இந்த சதர்ன் ரயில்வே நோட்டிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆக்ட் அப்ரண்டிஸ் பத்தி தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆக்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்றது ஒரு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னாக்கா ரயில்வேல நீங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நீங்க வெளியே நீங்க ஐடிஐயோ இல்லைன்னா டிப்ளமோவோ இல்லைன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த ஆக்ட் அப்ரண்டிஸ் மூலியமா நீங்க ட்ரைனிங் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட் கிடைக்கும். ரயில்வேல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான நேரம் வரும்போது உங்களை அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் ஆக்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சிலர் 10th மட்டும் தான் படிச்சிருப்பாங்க, 10th மேலே படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் 10th ஃபெயிலா இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து நான் டெக்னிக்கல்ல எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஆக்ட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஐடிஐ முடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க, ஐடிஐல எவ்வளவோ கேட்டகரி இருக்கு. டர்னர், வெல்டர், கார்பெண்டர், பெயிண்டர் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்க ஐடிஐ முடிச்சுட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா டைரக்டா ஜாப் கிடைக்காது. கட்டாயமா ஐடிஐ முடிச்சதுக்கு 2 வருஷம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா தான் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க 1 இயர் டிப்ளமோ முடிச்சாலும் சரி, 2 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சாலும் சரி, உங்களுக்கு ட்ரைனிங் சர்டிபிகேட் இருந்தா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான சூட்டபிளான ஜாப் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு தான் ரயில்வே இப்போ உங்களுக்கு ஆக்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் மூலயமா நீங்க 10th முடிச்சவங்க, 10th ஃபெயில் ஆனவங்க 3 இயர்ஸ் ட்ரைனிங் எடுக்கலாம். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்கும். அதே மாதிரி ஐடிஐ முடிச்சவங்களுக்கு 2 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இதுல நீங்க ரயில்வேல எதுக்கு ஆக்ட் அப்ரண்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1997ல இருந்து 2008 வரைக்கும் ஆக்ட் அப்ரண்டிஸ் பண்ண எல்லாருக்குமே ரயில்வேல பெர்மனன்ட் ஜாப் கொடுத்துட்டாங்க. இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒண்ணு. அதே போல 2008ல இருந்து 2023 வரைக்கும் இது ஆக்ட் அப்ரண்டிஸ்க்கு இது வரைக்கும் போஸ்டிங் கொடுக்காம இருந்தாங்க. அவங்களுக்கும் இப்போ ரயில்வே ஜாப் கொடுக்க சொல்லி ஒரு அரசாணை வெளியே வந்திருக்கதா ஒரு செய்தி உலாவிட்டு இருக்கு. தயவு செய்து நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ரீசெண்டா இப்போ ஏஎல்பி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அது பிப்ரவரி 19 2024 லாஸ்ட் டேட். அதுல எலிஜிபிலிட்டி இருக்கவங்க அதை தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. இப்பதான் 10th முடிச்சிருக்கேன், இப்பதான் ஐடிஐ முடிச்சிருக்கேன், இப்பதான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்ற பசங்க எல்லாம் இந்த ஆக்ட் அப்ரண்டிஸ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கோங்க. இது நீங்க ட்ரைனிங் போற வரைக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அதாவது மாத சம்பளம் மாதிரி ஒரு இன்சென்டிவும் கொடுப்பாங்க, உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. ரயில்வேல ஜாப் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இப்போ அப்ளை பண்ண போற ஆக்ட் அப்ரண்டிஸ் டீடைல் இப்ப நான் கொடுக்குறேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. கேரேஜ் ஒர்க்ஸ் பெரம்பூர், சென்னை பெரம்பூர்ல இருக்க கேரேஜ் ஒர்க்ஸ்ல 1357 வேகன்சி ஃபில் பண்றாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் ஒர்க் ஷாப் கோல்டன் ராக் ஜிஓசின்னு சொல்லுவாங்க. இத பொன்மலை, திருச்சிராப்பள்ளியில இருக்கிற பொன்மலையில 679 வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க. அதே மாதிரி சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் போத்தனூர், அங்க வந்து 824 வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க. ஆக மொத்தம் 2860 வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க. பிளீஸ் தயவு செய்து இதை மிஸ் பண்றாதீங்க. இது எப்போனாக்கா 29/1/2024 10 மணிக்கு தொடங்குறாங்க. அதே மாதிரி எப்போ லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னாக்கா 28/2/2024 இதுக்கான லாஸ்ட் டேட். உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தயவு செய்து இதை எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கு இது பத்தி தெரியலனாக்கா ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணுங்க. இதை அப்ரண்டிஸ் நீங்க வெளியே நீங்க பண்ணீங்கன்னாக்கா வெறும் சர்டிபிகேட் தான் கிடைக்கும். இந்த அப்ரண்டிஸ் நீங்க சதர்ன் ரயில்வேல பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும். இந்த பெர்மனன்ட் ஜாப்னால ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. ரயில்வேல நீங்க பெர்மனன்ட் ஸ்டாஃபா மாறிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு லைஃப் லாங் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்தியன் ரயில்வே ஃபுல்லா சுத்துறதுக்கு பாஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு டிஏ, அரியஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சலுகைகள் வரும். அது மட்டும் இல்லாம நீங்க வாழ்நாள் முழுக்க ஒரு தைரியமா ஒரு கம்பீரமா வாழலாம். தயவு செய்து இந்த ஆக்ட் அப்ரண்டிஸ் மிஸ் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. 10th முடிச்சவங்க, ஐடிஐ முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாருமே தயவு செய்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு நீங்க பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷனை நீங்க எப்படி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னாக்கா sr.indianrailway.gov.in, அதாவது எஸ்ஆர்னா சதர்ன் ரயில்வே,
sr.indianrailway.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்க மொபைல்லயே கூட பண்ணலாம். இல்லையா உங்களுக்கு தெரியலனாக்கா பக்கத்துல இருக்க டிடிபி சென்டர் போனீங்கன்னா 20 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்களே பண்ணி தருவாங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ். தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. அப்ளை பண்ணுங்க. நீங்க இந்த 6 டிவிஷனுக்குள்ள எதனா ஒரு இடத்துல சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டிவிஷன்ல எந்த ட்ரேட் வேணும் மென்ஷன் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி ரயில்வேல ஜாயின் பண்ண என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரேரா கிடைக்கிறதால இதோட அவேர்னஸ் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். நீங்க ரயில்வேல ஜாயின் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு லைஃப் லாங் ஹாஸ்பிட்டல் ஸ்பெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம ஆல் ஓவர் இந்தியா நீங்க எங்க வேணா ட்ரெயின்ல டிராவல் பண்ணலாம் ஃப்ரீயா. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் பாஸே உங்களுக்கு 3rd ஏசி. உங்களுக்கு லைஃப் லாங் நீங்க ஏசியில டிராவல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் ரயில்வே கொடுக்குது. திடீர்னு ஒரு ரயில்வே ஜாப் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு என்ன சலுகை கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏசி பாஸ் கொடுப்பாங்க. அதாவது 3rd ஏசி பாஸ் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியா நீங்க டூரிசம் பிளேஸ் எங்க வேணா போகலாம். நீங்க எந்த ஊருக்கு வேணா போகலாம். உங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க. நீங்க ஒரு இடத்துல டூரிஸ்ட் பிளேஸ்ல போயிட்டு தங்குனீங்கன்னாக்கா ஹோட்டலுக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. ஹாலிடே ஹோம்னு சொல்லிட்டு ரயில்வே நிர்வாகம் உங்களுக்கு கொடுக்கும். அது வெறும் 50 ரூபாய் செலவுலையும் முடிஞ்சிடும். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு உங்க குடும்பம் முழுக்க நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் கூட அவங்க ரயில்வேல நீங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டலாம். அது மட்டும் இல்லாம உங்க பசங்க படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க, டியூஷன் ஃபீஸ் கொடுக்கறாங்க, கண்ணாடி வாங்குறதுக்கு உங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பல சலுகைகள் உங்களுக்கு ரயில்வேல கிடைக்கும். ரயில்வேல நீங்க ஜாயின் பண்ணணும், உள்ள வரணும். அது எந்த கேட்டகரியா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க குரூப் டில வந்தா கூட அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி படிப்படியா உங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க போகலாம். நீங்க குரூப் டியா வச்சும் எப்படியாவது உள்ள வரதுக்கு பாருங்க. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. இது நம்ம ஜஸ்ட் லுக் ஜிஎல்ஆர் சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.